அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நாம் பலமுறை யோசித்திருப்போம். ஆனால் அந்த சோதனைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்லாஹ் இதை உறுதிப்படுத்துகிறான். உங்கள் கஷ்டம் என்பது நிரந்தரமானது அல்ல என்பது இந்த திருக்குரான் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உதாரணத்திற்கு ஒன்று கூறுகிறேன். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போதுதான் அது மரமாக வளரத் தொடங்குகிறது. அதுபோல நீங்கள் இப்போது அனுபவிக்கும் சோதனைகள் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்ற அல்லாஹ் தரும் பயிற்சிகளே ஆகும். பொறுமையை கடைபிடியுங்கள், துஆ செய்யுங்கள். அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் ஒரு நற்கூலியை உங்களுக்கு தருகிறான். இன்றைய இந்த ஒரு நிமிட செய்தி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இஸ்லாமிக் மினிட்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.